தமிழ்ல இந்த உடம்புக்கு மெய் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மெய் அப்படின்னா உண்மை. ஆனா இந்த உடம்பு மெய் இல்லை, உண்மையானது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் இது தகிக்கப்பட போகிறது, எரிக்கப்பட போகிறது, அல்லது புதைக்கப்பட போகிறது. இதை நிலையானது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய நாலடியார்ல 3வது அதிகாரத்தை யாக்கை நிலையாமை அப்படின்னு பெரியவங்க வச்சிருக்காங்க. யாக்கைனா உடம்பு. இந்த உடம்பு நிலையில்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஒரு பாட்டு வருது பாருங்க. கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லெந்தளர பிணம் கொண்டு காட்புய்ப்பர் கண்டும் மனம் கொண்டு ஈண்டு உண்டு 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 என்று உணர்வினார் சாற்றுமே டொன் 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 என்னும் பறை. இந்த பாடல்ல ஒரு தாள குறிப்பு, சந்த நயத்தை புலவர் பயன்படுத்தி இருக்காரு. இறப்பு வீட்டுல மோளம் அடிப்பாங்க, அதாவது ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க. அந்த வாத்திய சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா டொன் 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 அப்படின்னு கேட்பதாக நம்ம நினைக்கிறோம். அது டொன் 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 மட்டும் கேட்கல, அது நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. அது உண்டு 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 உண்டுன்னு கேட்குது. உண்டு உண்டுன்னா என்ன சொல்லுது? நம்ம ஐயோ இவர் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? நமக்கும் இந்த நிலைமை வரும், உனக்கும் இது ஒரு நாள் உண்டு 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 என்று சொல்வதாக இருக்கிறதாக புலவர் சொல்லியிருக்கார். அதன் மூலமாக இந்த நீதி இலக்கியம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் நிலையாமைதான், நமக்கும் ஒரு நாள் இந்த நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இதை ஒரு சந்த குறிப்புடன், தாள குறிப்புடன் நம்முடைய தமிழ் சொல்லிக் கொடுப்பது என்பது மாபெரும் சிறப்பு. நீதி இலக்கியத்தில் பெரும்பான்மையாக சந்த குறிப்போ இசை நயங்களோ வருவதாக தெரிவதில்லை. ஆனால் சந்த நயம் வரக்கூடிய, இசை குறிப்பு வரக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல்.